ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, நான் இப்போ கொடுக்கக்கூடிய வீடியோ ராகு கேது அதோட சனி வக்கர பயிற்சியானது எல்லாம் கலந்த ஒரு புது வருஷத்துக்கான 2024க்கான பலன். நண்பர்களே, இந்த இடத்துல மேசராசிங்கிறப்போ இந்த இடத்துல வந்துட்டு 2024 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக அமைப்பு படி பார்க்குறப்போ பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேது சனி குரு, இங்கே மேச ராசியில் குரு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருக்கார். அதே நேரத்தில் ராகு கேது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகுவாகவும் 6ஆம் வீட்டில் கேதுவாகவும் அதே நேரம் 11ஆம் வீட்டில் சனியாகவும் இருந்து இங்கே இந்த வருஷத்தை முழுமையாக உங்களை பலன் நடத்த போகிறாரு. இதில் 2024 மே மாத பகுதியில் உங்களுக்கு குரு பயிற்சி வரப்போகுது. அது நான் அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பலன் தரேன். நான் இந்த 2024 மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, நண்பர்களே, கடந்த ஒரு வருடமாக 2023 இருந்த அந்த கேதுவால் ஏற்பட்ட இங்கே உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராகுவும் 7ஆம் வீட்டில் கேதுவும் இருந்து இங்கே 6 மாதம் வக்கரமான சனி. அப்போது இந்த இடத்துல அந்த வக்கர சனி தான் உங்களை ஓரளவுக்கு சேவ் பண்ணி இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மேச ராசிக்கு ஆகாத ராகுவும் ஆகாத கேதுவும் லக்னத்திலையும் 7ஆம் வீட்லேயும் இருக்குது. இந்த கேது மட்டும் செவ்வாய் மாதிரி ரியாக்ட் பண்ணுவார், பலன் தருவாருங்கிறதுனால 7ஆம் வீட்டில் கேந்திரத்தில் கேது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ஆனால் ராகு அப்படி கிடையாது. அப்போ இந்த ராகு உங்களுக்கு லக்னத்திலே இருந்து கடுமையாக உங்களோட உடலை பாதிச்சிருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே நிறைய மன வருத்தங்களை கொடுத்துருக்கலாம், பொருளாதார ரீதியில் சேவ் பண்ணி வச்ச அத்தனை பணம் மற்ற ப்ராஃபிட் இதுகளெல்லாம் எடுத்து நாம் செலவழிக்கக்கூடிய நிலைமையில் இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் ராகுங்கிறப்போ தேவையில்லாத நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையில் அடுத்தவங்களுடைய தலையீடுகள் இருந்திருக்கலாம். நாம் கொடுக்கல் வாங்கல சரியான முறையில் ஒரு நேர்மையாக நம்மளால் நடக்காமல் போயிருக்கலாம். அதே நேரத்தில் குடும்பத்துக்குள்ளே நிறையா சுபகாரிய தடைகள் ஏற்பட்டிருக்கலாம், வண்டி வாகனத்தினால தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம். அதே நேரத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது இதெல்லாத்தையும் ஓரளவுக்கு சமாளிக்கும்படி, ஏன்னா எதுவுமே கையில் இல்லாமல் வெறும் கையில் முளம் போட முடியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் இருந்து எடுத்து அதை பயன்படுத்திட்டு மீண்டும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுத்துருக்கோம். அப்போ அந்த இடத்துல 7ஆம் வீட்டில் கேதுங்கிறப்போ கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஒரு அந்யோன்ய குறைபாடு, அது ராகுவால் ஏற்பட்ட வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களோட பிரச்சனைகள், இது எல்லாமே இனிமேல் உங்களுக்கு இருக்காது. 11ஆம் வீட்டில் லாபஸ்தானமான இடத்துல இருக்கக்கூடிய சனி, இந்த சனி இந்த இடத்துல உங்கள் லக்னத்திற்கு இன்னைக்கு அவிட்ட நட்சத்திர சாரத்தில் பயணமாயிட்டு இருக்காரு. அடுத்து சதயம், அதுக்கப்புறம் வரக்கூடிய பூரட்டாதி, இது எல்லாமே மேசராசிக்கு அனுகூலமான பலனை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷம்னு சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா சுபகாரியம் நடக்கலாம், அதே நேரம் சுப செலவுகள் ஏற்படலாம், வீடு கட்ட வேண்டிய வாய்ப்பு இருந்ததுன்னா கட்டுறதுக்காக நாம் இடம் வாங்கலாம், அல்லது குழந்தைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீண்ட நாள் திருமண தாமதம் ஏற்பட்டதுன்னா அந்த திருமணம் இங்கே நடக்கலாம். அதே நேரம் ரொம்ப வருஷமாக திருமண வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண் பெண் இவங்களுக்கு திருமணம் நடக்கலாம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 90 கிட்ஸு சொல்லலாம். உங்களுக்கு இந்த 2024 ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகி நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல ஒரு மனைவியோ அல்லது நல்ல ஒரு கணவனோ உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கலாம். ஸோ எல்லா விதத்திலும் இந்த மேச ராசிக்கு இந்த ஒரு வருஷம் 2024ங்கிறது அனுகிரகம் அப்படின்றது சொன்னோம்னா அஷ்டலக்ஷ்மியோடையது, அனுகிரகம் சொன்னோம்னா அஷ்டதிக்கு பாலகர்களை உடையது. இந்த இடத்துல அந்த 2024ங்கிறது 8ஆம் நம்பரை குறிக்கக்கூடியது. அப்போது கடந்த 8ஆம் நம்பர்னாலே பொதுவாக அவமானம்னு சொல்லுவோம், அப்போ அசிங்கப்படுறதுன்னு சொல்லுவோம். இத்தனை நாள் நமக்கு நடந்த அசிங்கங்கள் அவமானங்கள் இதிலெல்லாம் இருந்து வெளியில் நம்மளும் நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க முன்னால் வாழ்ந்து காமிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பான இந்த ராகு கேதுவுடன் அடுத்து வரக்கூடிய குருவும் குரு பெயர்ச்சி, அதுக்கப்புறம் இந்த 11ஆம் வீட்டில் இப்போ வக்கர நிவர்த்தியான சனி பெயர்ச்சி, இதெல்லாம் கலந்த ஒரு நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான மேசராசிக்காரவங்களாக இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கவலையும் இனி வேண்டாம். உங்கள் எதிர்காலம்
பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பிரைட்டான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணமாக தயாராகிட்டீங்க. ஸோ வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க மேசராசிக்காரங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிப்போம். நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. உங்கள் மகேந்திரன். நன்றி, வணக்கம்.